கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. 20 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு 21வது ஆண்டுக்குள் கால் அடி எடுத்து வைத்திருக்கும் வல்லமையின் அலைகள் வானொலி, வல்லமையின் அலைகள் தொலைக்காட்சி ஊழியத்தை வாழ்த்துவதிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று இந்த வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் செய்கிற இந்த ஊழியம் இருளில் இருந்து வெளிச்சத்தையும், பாவத்தில் இருந்து பரிசுத்தத்தையும், அநீதியில் இருந்து நீதியையும் இந்த நாட்களிலே உங்களுடைய வானொலி மூலமாக, உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் உங்களை கண்மணி போல பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து சுகபலம் ஆரோக்கியம் தந்த தேவன் இந்த ஊழியத்தில் இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட உங்களை பயன்படுத்துவாராக. இந்த நாட்களிலும் பிரியமானவர்களே, இன்னும் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் இந்த ஊழியத்தை உங்கள் மூலம், இந்த ஆவிக்குரிய ஊழியத்தை உங்கள் மூலம் அநேக மக்களுக்கு கொண்டு செல்ல அவர் உங்களுக்கு சகல விதத்திலும் உதவி செய்வாராக. ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வல்லமையின் அலைகள் வானொலி, இந்த வல்லமையின் அலைகள் தொலைக்காட்சி ஊழியத்தை செய்கிற சகோதரன் வின்சன், அவருடைய குடும்பத்தை, அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த ஊழியத்தில் தேவ செய்திகளை கொடுத்து பாடல்களை பாடி ஜபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். கடந்த காலத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளை பார்க்கிலும் இந்த புதிய வருஷத்தில் அதிக நன்மைகளை, அதிக சுகத்தை, அதிக பலத்தை, அதிக செழிப்பை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உமது கிருபையை பொழிந்தருளும்படியாய் அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஊழியங்களை, அவரோடு இணைந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.